வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் அஜைலிட்டி, நியூரல் நெட்வொர்க்கு உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு சிறப்பான துணையாக அமையும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நியூரல் அஜைலிட்டின்னு பார்க்கும்பொழுது ஒரு வேலையிலையும் ஒரு பயிற்சியும் நம்மளுக்கு மூளையோட சிறப்பை, மூளை சிறப்பாக பணி செய்வதற்கு அது என்ன வேலையெல்லாம் செய்யும், இந்த ஐம்புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லா செய்திக்கும் தான் ஒரு செயல்பாட்டு முறையை சொல்லும். இப்போ கண்ணால் பார்க்குறது ஒரு வண்ணம் அப்படின்னு சொன்னால் எல்லா கலர்ஃபுல் ஐட்டம்ஸையும் கண்ணு வழியாக பார்க்குறோம். எல்லா விதமான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ஒரு ஒலியில் வித்தியாசமான இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை காது வழியாக கேட்குறோம். அதுபோல் நம்மளுடைய ஐம்புலன்கள் என்ன இருக்குது, மெய்வாய் கண் மூக்கு செவி, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உறுப்பு வழியாகவே மூளைக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. எல்லாட்டு காதில் கேட்குற வரைக்கும், வெளியில் செவிப்பறைக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது ஒரு சவுண்டு, அது ஒரு மெக்கானிக்கல் இம்பல்ஸ். ஆனால் இந்த சவுண்டு என்ன பண்ணோம், அந்த செவிப்பறையை தாண்டி உள்ளுக்குள்ளே மூளையை நோக்கி போகும்பொழுது அது ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி டச் பண்ணுறது, அதில் என்ன புரியுறது, அதெல்லாம் நம்ம மூளை அது பகுத்து பார்த்து நம்மளுக்கு சொல்லிடும். இது நீ கேட்குறது பேச்சு, நீ கேட்குறது ஒரு பாட்டு, இசை, சங்கீதம் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஒரு பெரிய நாய்ஸ் வரும், சத்தம் தான், ஒலி மீண்டு திருப்பி அது போல் எழுப்ப முடியாது, அப்படியெல்லாம் அது சொல்லிக் கொடுக்கும். இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம் டிவிஷன், ஒரு அட்டென்ஷன், அதாவது ஒருமுகப்படுத்தி மனதை குவித்து ஒரு எண்ணத்து மேலே நம்ம கருத்தை செலுத்தும் பொழுது ஒரே நேரத்தில் 3 விதமான செயல்பாடுகள் செய்கிறோம். அதாவது மல்டி டாஸ்கிங். அது பிரெயினுக்கு ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு சொல்ல வைங்க. ஆனால் அந்த சேலஞ்சிங் அதை சிறப்பாக செய்யும் பொழுது அது ஒருபொழுதும் பழுதடையாது, ஒருபொழுதும் சிறப்பான வேலைகளை செய்வதற்கு தயங்காது. ரொம்ப டஃப்பாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட சக்தியே இல்லை அப்படின்னு நினைக்காது. அது தொடர்ந்து அதுபோல் செய்வதற்கு தயாராக இருக்கும். மேலும் மேலும் இதுபோல் செய்வதற்கு பழக்கணும். ஒரு செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைவழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இந்த நட்பு தயை கொடைனா அது கம்ஸ் அண்டர் பிஹேவியர். ஆனால் பழக்கப்படுத்திக்கிறது என்ன, செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இது கல்வியாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் சொல்லி பார்த்து பழக்கப்படுத்தி மனதில் நிறுத்திக்க முடியும். அதுபோல் இந்த வேலைகளை தொடர்ந்து இதுபோல் இந்த பெர்ஸ்பெக்டிவில் செய்ய துவங்கினா இதுவும் பழக்கமாக ஆகும். இப்போ சென்ற பதிவில் சொன்னோம், இந்த உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்லாம் ஒரு ஷீட்டில் எடுத்துக்கிட்டு அது ஒன்றுத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது ஷீட் எடுத்துக்க சொன்னோம். அப்போ கூடவே ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சின்னதாக 5 நம்பருக்கு ஒரு தடவை 5 செகண்டுக்கு ஒரு தடவை டக்குன்னு டேபிள் மேலே தட்டுவார். அது எத்தனை வாட்டி அது போல் தட்டியிருக்கு, எத்தனை நம்பர் அதில் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொன்னோம். இந்த தடவை வேறு என்ன, 100 டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் போக டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன். அந்த மாதிரி தட்டுறது அது காதில் கேட்கும், நம்மளுக்கு சிறிது நேரம் எடுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே போல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்னது, நம்ம நம்பர் எழுதிட்டு இருக்கும்போது இது போல் ஒரு சத்தம் செய்து ஒரு நாய்ஸ் டெவலப் பண்ணி தே ஆர் டிஸ்ட்ராக்டிங் அவர் அட்டென்ஷன். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன்லேயே இன்னொரு கிளாஸ் என்ன வச்சுக்கலாம்னு சொன்னால், அந்த நேரத்தில் நம்ம மேலேயே டேபிள் மேலே தட்டுறது போக நம்ம கை மேலேயே ஒரு தட்டுவாங்க. இல்லாட்டி போனால் ஒரு சின்ன சிட்டிக்கு போடுவாங்க நம்மளோட முட்டியில், கை முட்டியில், இல்லாட்டி வேணால் அது தோள்பட்டையில், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பாடியில் நம்மளை பர்சனலாக டச் பண்ணுவாங்க. ஏற்கனவே டச் பண்ணது டிஸ்ட்ராக்ஷன் சொன்னது, டேபிள் மேலே ஒரு நாய்ஸு டொக்குன்னு ஒரு தட்ட சொன்னாங்க. ஆனால் அடுத்த இன்னொரு இம்ப்ரூவைஸ் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கும்பொழுது அந்த தட்டுறது என்ன பண்ணுவாங்க, நம்ம பேர்லேயே தட்டுவாங்க. நம்ம பேரில் தட்டும்பொழுது அது அந்த டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், இந்த நம்பர் சொல்லுவது வேகப்படுத்தணும், அந்த நம்ம எழுத்துக்களை கனெக்ட் பண்ணுறதையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை செய்யும் பொழுது இந்த 2 எண்ணிக்கையுமே கூடியிருக்கும். அதே நேரத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, அது ஒரு மல்டி டாஸ்கிங் போல் அந்த நம்மளுடைய பிரெயினுக்கு அது என்ன பண்ணும், ஒரு நாளும் அதை என்ன பண்ண தவறு செய்யக்கூடாதுன்னு இருக்கும். இதுக்கு ஒரு சாய்ஸு, இது ஒரு ப்ரிலிமினரி ரவுண்டு, அடுத்தது ஃபைனல் ரவுண்டு, அப்படி போல் மறுபடியும் அதை இன்னொரு தடவை செய்தோன்னு வைங்க. அந்த நேரத்தில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸு ஒரு முதல் செய்த ப்ரிலிமினரி ரவுண்டில் செய்ததை காட்டிலும் இந்த பர்ஃபார்மிங் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் பண்ணும்போது எல்லாமே அடுத்த நம்பருக்கு இட் இஸ் ப்ரோக்ரஸிங் ஆன் தி பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படி காட்டித்தரும். இது என்னன்னு கேட்டால்,
இந்த மூளையை வேலையெல்லாம் செய்யறதே ஒரு ஸ்லக்கிஷ்னஸ்ஸாக இருக்கும், ஒரு தொய்வடைந்து இருக்கும், செயல்பாட்டில் ஒரு தொய்வு இருக்கும் அப்படின்னு சொன்னோமே, அது போலலாம் இல்லாமல் எப்பொழுதும் தொடர்ந்து ஒரே சீராக வேலை செய்வதற்கு இது பயனுள்ளதாக அமையும். இந்த முறையில் இதுக்கு என்ன இதுக்கு மேலே என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு 60 வயது தாண்டிடுத்து நம்மளால் தொடர்ந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல, நிறைய வேகமாக நம்மளால் யோசிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், இதுபோல் ஒரு பழக்கத்தை, இதுபோல் ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு 2 தடவை, மார்னிங் ஒரு 2 to 3 மினிட்ஸ், சாயந்தரமும் அதுபோல் 2 to 3 மினிட்ஸ் செய்தால் நம்மளோட பர்ஃபார்மிங் எபிலிட்டி நாளுக்கு நாள் மேம்படும். இதில் என்ன மாற்று கருத்தே இல்லை. இது ஏற்புடையது, இது செயல்பாட்டு திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இன்னும் அடுத்த முறையில் வேறு என்ன செய்யலாம், நம்மளோட மூளையோட செயல்பாட்டு திறன் அது ஒருபொழுதும் தொய்வடையாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.